அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸ் இன்டெக்ரல்ஸில் எக்ஸசைஸ் 7.2ல கொஸ்டின் நம்பர் 7 பார்க்குறோம். ஸோ இந்த சம் வந்து ரெண்டு விதமாக போடலாம். நம்ம பேராமெட்ரிக் ஃபார்மில் தான் போட்டு விட்ருக்கோம் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக. அதே போலவும் போடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது ஒரு சேஞ்ச் பண்ணணும், அப்படி பண்ணியும் போடலாம். இப்போ நான் எப்படி சேஞ்ச் பண்ணி போடணும் அப்படின்றது சொல்கிறேன். இன்டெக்ரல் இந்த x+2 இருக்குங்க, இங்கே x+2 இருக்குங்களா, இதே போல் இங்கே இருக்கிற வெளியே இருக்கிற எக்ஸையும் கன்வெர்ட் பண்ண முடியுமா செக் பண்ணி பார்க்குறோம். அதாவது x+2ன்ற டைம் கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறோம். அதுக்கு நம்ம என்ன வேணும், ஒரு 2 ஆட் பண்ணுறோம். அப்போ உடனே அந்த 2 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேல்யூ மாறாது. எக்ஸை x+2 மைனஸ் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இன்ட்டு இன்டெக்ரல் ரூட் ஆஃப் இன்ட்டு ரூட் ஆஃப் x+2 இன்ட்டு dxன்னு கிடைக்கும். ஸோ இந்த x+2 மைனஸ் 2வை x+2 மைனஸ் 2ன்னு பிரிச்சுக்கலாமா? இன்ட்டு ரூட் ஆஃப் x+2 இன்ட்டு dxன்னு எழுதிக்கலாமா? இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற x+2 இதையும் இங்கே இருக்கிற ரூட் ஆஃப் x+2வையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து இங்கே இருக்கிற மைனஸ் 2 இங்கே இருக்கிற ரூட் ஆஃப் x+2வையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் x+2 இன்ட்டு ரூட் ஆஃப் x+2 இன்ட்டு dx, இது வந்து ஒரு டைமாக பிரிச்சுக்கிறோம். அடுத்து மைனஸ் இன்டெக்ரல் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் x+2 இன்ட்டு dx. ஸோ இந்த ஒரு ரெண்டு இது மல்டிப்பிளில் இருக்கிறத நம்ம ரெண்டு டேர்மாக தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். இப்போ என்ன ஆகுது பாருங்களேன், இன்டெக்ரல் இங்கே x+2 ஹோல் பவர் 1ன்னு எழுதிக்கலாம். இந்த ரூட் ஆஃப் x+2வை x+2 ஹோல் பவர் 1/2ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஆட் பண்ணும்போது x+2 ஹோல் பவர் 1 + 1/2 இன்ட்டு dx மைனஸ் இன்டெக்ரல் 2 கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கலாம். x+2 ஹோல் பவர் 1/2 இன்ட்டு dxன்னு எழுதிக்கலாமா? இப்போ இதை இன்டெக்ரல் x+2 ஹோல் பவர் 3/2 இன்ட்டு dxன்னு எழுதலாம். மைனஸ் 2 இன்ட்டு இன்டெக்ரல் x+2 ஹோல் பவர் 1/2 இன்ட்டு dxன்னு எழுதிக்கலாம். ஸோ x+2 ஹோல் பவர் 3/2 இன்டெகிரேட் பண்ண என்ன ஃபார்முலா பாருங்கள். இன்டெக்ரல் x பவர் n இன்ட்டு dx ஃபார்முலா x பவர் n+1 டிவைட் பை n+1. அப்போ இங்கே என்ன வரும், x+2 ஹோல் பவர் 3/2 + 1 டிவைட் பை 3/2 + 1ன்னு கிடைக்கும். மைனஸ் 2 இன்ட்டு x+2 ஹோல் பவர் 1/2 + 1 டிவைட் பை 1/2 + 1. ஸோ ஃபைனலாக ப்ளஸ் சி இன்டெகிரேட் பண்ணும்போது அந்த கான்ஸ்டன்ட் வரும், அதனால் ப்ளஸ் சி போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா x+2 ஹோல் பவர் 3 + 2 5/2 டிவைடட் பை 5/2 மைனஸ் 2 இன்ட்டு x+2 ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை 3/2 ப்ளஸ் சி. ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிடலாம். 2 இன்ட்டு x+2 ஹோல் பவர் 5/2 மைனஸ் டிவைடட் பை 5 மைனஸ் 2 இன்ட்டு இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே இருக்கிற டினாமினேட்டில் இருக்க 2வும் போயிடுச்சுன்னா 2 2s are 4 இன்ட்டு x+2 ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை 3 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.